அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்போவுமே நலமுடன் வளமுடன் எந்தவித கவலையும் இல்லாமல் எந்தவித கடன்களும் இல்லாமல் நீங்கள் நீடிட்டு சந்தோஷமாக வாழணுன்ட்டு நல்லாட்ட துவா கேட்டுகிட்டே இருப்பேன். ஆமீன். நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். நீங்களும் எனக்காக துவா கேளுங்க. 10th படிக்கிற குழந்தைங்க நீங்கள் நல்லா எல்லா எக்ஸாமும் நல்லபடியாக எழுதணும்னு சொல்லிட்டு நல்லாட்ட துவா கேட்குறேன். +2 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்காகவும் நான் துவா கேட்பேன். வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்காகவும் நான் துவா கேட்பேன். திருமணம் ஆகாமல் இருக்காங்க, யாரெல்லாம் அவங்களுக்காகவும் நான் துவா கேட்டுகிட்டே இருப்பேன். யாரெல்லாம் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்வாங்க. யாரெல்லாம் எல்லாம் என்னுடைய லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அவங்க நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவிடுறாங்க. எல்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு அமலும் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எல்லாம் இந்த ரம்ஜான் மாதத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய துவாவின் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் ஆமீன் ஆமீன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஃபஜருக்கு முன் இது ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயம் நடத்தி தருவான். எல்லா தேவைகளும் நிறைவேறும். ஆமீன். 100 முறை ஓதினால் வீடு தேடி வரும் ரிசக். இது 3 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த துவாவின் பிரம்மாண்டமான சிறப்பை நீங்கள் கேட்டால் இதை விடவே மாட்டீர்கள். எல்லாமே கிடைக்கிறது என்றால் பாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். இந்த திக்ரு ஓதி பலரும் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார்கள். இந்த திக்ரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதன் பயன்கள் தெரியாமல் இருக்கும். அதை பற்றி தெரிந்து கொள்வோம். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இப்னு உமர் அன்ஹுமா அவங்க மூலியமா ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு நபர் வந்து 3 விஷயங்கள் சொல்றார். 1, உலகம் என்னை தனித்து விட்டது யா ரசூலல்லாஹ், நான் இப்போ தனியாகி இருக்கிறேன். 2வது, செல்வம் எல்லாமே என்னை விட்டு போய் நான் ஏழையாகி விட்டேன் யா ரசூலுல்லாஹ். 3வது, நான் ரொம்ப அவசியமான அதிகமான கடினமான தேவைகளோடு இருக்கிறேன். எனக்காக இந்த எல்லா தேவைகளும் நிறைவேறணும். அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த நபர் கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் விஷயமே என்ன கேட்கிறாங்க தெரியுமா? மலக்குமார்களுடைய தொழுகையும் படைப்பினங்களின் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தரக்கூடிய தஸ்பீஹும் இருக்கே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பிறகு இந்த திக்ரை சொல்லி தருகிறார்கள். அது என்ன திக்ர்? ரொம்ப ரொம்ப ஈஸியான திக்ர். இன்ஷால்லா நம்ம டெய்லி சொல்லலாம். நம்ம லைஃப்ல எல்லாம் ரிசல்ட் கொடுப்பான். நீங்க கண்டிப்பா நீங்க இது ட்ரை பண்ணியே ஆகணும், நீங்க படிச்சே ஆகணும். ஈஸியான இதுதான். சுபஹானில்லாஹி வபிஹம்திஹி சுபஹானில்லாஹி அஸீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது வந்து சுபஹானில்லாஹி வபிஹம்திஹி சுபஹானில்லாஹி அஸீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிடித்த வார்த்தை சுபஹானல்லாஹ். மீசான் தராசில் நாளை மறுமையில் நம்மை தட்டை கணக்கக்கூடிய திக்ரு. இதுல அஸ்தக்ஃபிருல்லா என்ற இஸ்திகாஃபரையும் நம்ம சேர்த்து ஓதுகிறோம். எந்த ஒரு தேவையும் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியும் நம்ம பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டால் அந்த தேவை நிறைவேறுவதற்கு ரொம்ப ரொம்ப லேசாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி இதை குறைந்தபட்சம் 100 முறை படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்கள் கட்டுத்தந்த மூலமாக யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டில் வைக்கிறதுக்கே இடமில்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டான், எங்களுக்கு பர்க்கத் கொடுத்துட்டான் அப்படின்னு அந்த சஹாபி சொல்லிட்டு போயிடுறாங்க. சுபஹானல்லாஹ். எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த திக்ரு நம்ம எல்லாம் இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் துவா கேளுங்க. உங்கள் லைஃப்பில் நம்ம கேட்குற எல்லா துவாவும் நடக்கும். நடந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எப்போவுமே ஆமீன் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம எப்போவுமே லைஃப்பில் அல்லாட்ட துவா கேட்டுகிட்டே இருக்கலாம். இந்த ரம்ஜான் மாதம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நம்ம துவா கேட்டுகிட்டே இருக்கலாம், மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த வாழ்க்கையில் 3 பலன்கள் தருது. என்னென்ன பலன்கள்னா, இதை ஓதுவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். நம்ம எல்லோருக்கும் முயற்சி செய்தால் ஓதலாம். எந்த ஒரு சிரமமும் இல்லை. நாளை மறுமை நாளில் நன்மை தட்டு தீமை தட்டு என அளக்கக்கூடிய தராசு பெயர் தான் மீசான் தராசு. அந்த மீசான் தராசில் நன்மை தட்டை அதிகமாக கணக்கு செய்யக்கூடிய சிறந்த திக்ரு இதுவாகத்தான் இருக்கு. நம்ம படைத்த ரப்பு இந்த திக்ரு சொன்னால் மகிழ்ச்சி அடைகிறான்.
நம் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த திக்கிர். நம்ம அல்லாவுக்கு பிடித்தவர்களாக விட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் யோசிக்காம கொடுத்துடுவான். அவ்வளோ பிடித்த திக்கர் இது அல்லாவுக்கு. இதன் மூலம் நமக்கு அவ்வளோ பலன்கள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பணம் தேவையா, கடன் பிரச்சனையா, மனக்கவலையா, ஏதாவது கடன் சிக்கலில் மாட்டியுள்ளீர்களா, அர்ஜென்ட்டா பணம் தேவையா, பொருளாதார தேவையா, உடலில் ஏதாவது பிரச்சனையா, கடுமையான நோய் இருக்கா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, உங்களுக்கு என்ன தேவையோ, ஆன வயதில் திருமணம் ஆகாம இருக்கா, உங்களுக்கு என்ன தேவையோ இது மனசுல உங்க தேவையை நியத் பண்ணி இதை படிங்க. இன்ஷா அல்லாஹ் ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி இந்த திக்கரை 100 முறை ஓதி நீங்கள் துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் உங்களது அனைத்து தேவைகளும் நிறைவேற்றுவான். ஆமீன். இந்த திக்ர் ஆரம்பிக்கும் முன் 3 முறை சலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்த பின் 3 முறை சலவாத் ஓதி சஜ்தாவில் துவா கேளுங்கள். கண்டிப்பாக சஜ்தாவில் துவா கேட்டால் கண்டிப்பா அல்லாவின் புறத்திலிருந்து நமக்கு அறியா புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ரிசக்கை கொடுப்பான். இன்னும் நமக்கு பர்க்கத்தை கொட்டி கொடுப்பான். நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் செழிப்பாக்கி கொடுப்பான். ஆமீன். இது அனுபவம் கொண்ட உண்மை. இந்த களிமா, இந்த திக்கரை ஓதி பலரும் பல பேருடைய வாழ்க்கையில் பயனடைந்துள்ளார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நமக்கு இவ்வளவு சிறப்புகளுமே சொல்லி இந்த ஹதீஸ்ல நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கிர் இன்ஷா அல்லாஹ். அதனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அமல் தொடர்ச்சியாக செய்து அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியார்களாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை நிம்மதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷமானதாகவும் அல்லாஹ் அருள் புரிவனாக. ஆமீன். கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளனாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவனாக. ஆமீன். நசீப்னா விதியில் எழுதுவானாக. ஆமீன். நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடட்டும். இதுவும் நன்மையான அமல் தான், இம்மையும் மறுமையிலும் பயன் தரும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன் ஆமீன். என்னுடைய வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு சொல்லணும்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் பயனடைவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.